வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேனாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர். வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக இன்றைக்கு சில வெளிநாட்டு செய்திகளை பார்ப்போம். இன்றைக்கு பெரிய ஆய்வு செய்திகள் இல்லைன்னா கூட சில செய்திகளை துண்டு துண்டாக முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். முதல் செய்தி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. வல்லாதிக்க நாட்டிற்குள் நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை குறித்து ட்ரம்பினுடைய உத்தரவிற்கு கீழ்ப்படிய மறுத்து 20 அமெரிக்க இராணுவ ஜெனரல்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துள்ளார்கள். இது முக்கியமான செய்தி. இப்படிப்பட்ட இந்த தகவல் அமெரிக்காவில் சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது போன்ற ஒரு நிகழ்வெல்லாம் நம்ம நாட்டிலெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் இராணுவம் அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அரசியல்லாம் பெரிய அளவுக்கு உள்ளுக்கு நுழையாமல் இருக்கிறது. ஒப்பீட்டு அளவில் பார்க்கும் பொழுது நாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஆனால் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக உலக வல்லரசுகளினுடைய சக்திகளினுடைய அந்த பேலன்ஸ் ஆஃப் பவரில் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கை இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டாலர் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. சீனாவினுடைய கரன்சி யுவான் மேலே எழும்பி கொண்டிருக்கிறது. அதை நோக்கி எல்லா நாடுகளும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது கிடைத்த செய்தி, டென்மார்க்கு ரஷ்யா மற்றும் சீனாவுடன் ஒரு இராணுவ கூட்டணியை ஏற்படுத்தி ஒரு முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. அது எதற்குன்னு சொன்னால், கிரீன்லாந்து டென்மார்க்கு சொந்தமானது. அந்த டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார். ஓன்ட்டு சும்மா தானே இருக்குது இந்த கிரீன்லாந்து, எனக்கு இருந்தனா என் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிரீன்லாந்தை பாதுகாப்பதற்காக ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் ஒரு இராணுவ கூட்டணியை ஏற்படுத்துவதற்கு டென்மார்க்கு முன்வந்திருக்கிறது. இந்த கூட்டணி ஏற்படும் பட்சத்தில் ஆர்க்டிக் பகுதியில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக ஏற்படுத்தும் என்று இராணுவ அரசியல் விற்பனர்கள் கூறுகிறார்கள். தோழர்களுடைய கவனத்திற்கு, ரூஸ்டர் செய்திகளில் நீங்கள் உலக நாடுகள் பல நாடுகளிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிற செய்தியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். அது பின்னூட்டமும் நீங்கள் எழுதுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுபோல் நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்று ஒரு சேனலை சமீப காலமாக நடத்தி வருகிறேன். அதில் சமூகம் சார்ந்த, சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான கருத்துக்களை மட்டுமே, விவசாயிகளுக்கு ஆதரவான, மக்களுடைய உரிமைகளுக்கான, தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கான, வல்லாதிக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதற்கும் தோழர்களுடைய ஆதரவு வேண்டும். நீங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் போடுங்க, பின்னூட்டம் எழுதுங்க, உங்கள் நண்பர்களிடம் கொண்டு செல்லுங்கள். அடுத்த செய்தியாக, ட்ரம்ப் ஒரு செய்தி 2 நாளைக்கு முன்னால் வந்த செய்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுத் கொரியா, இந்த கொரியா தீபகற்பத்தில் தெற்க இருக்கிறது சவுத் கொரியா முதலாளித்துவ நாடு, வடக்க இருக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சவுத் கொரியா நாட்டோட இராணுவ பயிற்சி ஒன்று நடத்துவதற்காக இவர்கள் ஆயத்தப்படுத்தி வந்திருந்தாங்க ட்ரம்ப்பு. இப்போ அந்த இராணுவ பயிற்சியை நடத்துவதற்கான தேவையில்லை, அது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கணிசமான அளவிற்கு குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் ஆரம்பித்தாச்சு, அதை நிறுத்த முடியாது, பெரிய அளவிற்கு நான் குறைக்க போகிறேன். காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. வடகொரியா எனக்கு நண்பன், அந்த வடகொரியாவுக்கு தகாத மற்றும் விரோதமான சிக்னல் சமிஞ்ஞைகளை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார்.
அதாவது கிம் ஜாங்கோட நல்ல உறவு எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான பேச்சுவார்த்தைக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதுக்கு ரப்சர் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவர் அதாவது கிம் ஜாங் உன் இருக்காரு. அவர் எப்பவும் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என் டெஸ்க்கு மேலே அணுகுண்டோட பட்டன் மேலே என் கை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக கிம் ஜாங் என்னுடைய நண்பன் சொல்லுவாரா மாட்டாரா? ஈரான் அப்படி இல்லை இல்லையா, அணுகுண்டு இல்லை இல்லையா, அதனால தான் இன்றைக்கு வந்து பாருங்கிறாங்க என்ற ஒரு செய்தியை பயந்து போய் இன்றைக்கு தன்னுடைய நண்பனையே கை கழுவக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய தென்கொரியாவை கை கழுவி கொண்டிருக்கிறது. இதை அவர் சொல்கிறாரு, இந்த பயிற்சிகள் ஏற்கனவே தொடங்கிட்டன, இதை ரத்து செய்ய முடியாது என்பதால் அவற்றை குறைக்க மட்டுமே முடியும். மேலும் இன்னொரு காரணம், ஈரானோட நான் நடத்திக்கிட்டு இருக்கிற போரில் சவுத் கொரியா நீ உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்ட, அதனாலையும் நான் இதை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அமெரிக்காவில் உள்ள அந்த இராணுவ நிபுணர்கள், செனட்டு மற்றவங்க எல்லாம் இவரை விமர்சிக்கிறாங்க. எப்பா நீ உனக்கு அமெரிக்கா நம்ம நாட்டிற்குள்ள நட்பு நாடுகளெல்லாம் கைவிட்டுக்கிட்டு இருக்கிற டிக்டேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்களோட நீ கைகோத்துக்கிட்டு இருக்கியப்பா, என்ன நியாயம் இது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யாவும் சீனாவும் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் என்று எச்சரிக்கை கூட செய்திருக்கிறாங்கிற ஒரு செய்தி. அடுத்த செய்தி, குவைத்தில் உள்ள அமெரிக்கா உடைய தளம், அங்கே ஏவுகணைகளெல்லாம் பத்திரமா சேமித்து வைக்கக்கூடிய தளத்தில் இன்றைக்கு ஈரானுடைய தாக்குதல் ஏவுகணைகள் தாக்கி வெடித்து சிதறிக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு செய்தி, ஈரானுடைய தாக்குதலை எதிர்கொள்வதற்காக முதன்முறையாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார் ஹிஸ்ட்ரி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, 15,000 1 2 அல்ல 15,000 ICBM இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசில், கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று ஹெட்லைன்ஸ் டிவி கூறுகிறது என்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது முக்கியமாக இன்னொரு செய்தி பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான செய்தி. அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே உள்ள அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு 60 நாளாக இருந்து முடிஞ்சு வச்சு, அதோட நேற்றோ முந்தானத்தோ ஒரு 2 நாளைக்கு முன்னால் முடிஞ்சிட்டு, இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது தெரியுமா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹோர்முஸ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்னு சொல்லக்கூடிய அந்த நீரிணை முழுக்க எனக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிச்சிட்டு அதற்கான ஒரு மேப்பையும் வெளியிட்டாங்க. அந்த ஹோர்முஸ் அந்த நீரிணைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓமன் இருக்குது, இங்கே ஈரான் இருக்குது, அந்த ஏரியா முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் உள்ளதாக ஒரு மேப்பையும் இன்றைக்கு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். இது பற்றி ஒரு சுருக்கமான செய்தி ஒன்று பாருங்கள். அமெரிக்க அதிபர் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க பிரதேசமாக அறிவித்து ஈரானுடைய பேச்சுவார்த்தையை மறுத்துள்ளார். இது நம்முடைய ஆங்கில செய்தியில் வந்தது. தனது சமூக ஊடகத்தில் இதை அமெரிக்க பிரதேசம் என்று வரைபடத்துடன் பதிவிட்ட அவர், ஈரான் மீது கடல்வழி முற்றுகையை தொடர்வதாகவும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஈரான் என்ன சொல்லுது அதையும் பார்க்கணும்ல. ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் அமெரிக்கா தங்கள் கோரிக்கைகளை, அதாவது கடல்வழி முற்றுகையை நீக்குதல், எண்ணெய் தடையை நீக்குதல், ஈரானிய சொத்துக்களை முடக்கி உள்ளதை திரும்ப கொடுப்பது, இதை ஏற்கும் வரை இந்த நீரிணையை நாங்கள் திறக்க மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நீரிணை வழியே தான் உலகத்தில் 5ல் 1 பகுதி எண்ணெய் வியாபாரம் முன்னையும் பின்னையும் போய்கிட்டு இருக்கு. இதை ஒரு பேச்சுவார்த்தைக்கு கத்தார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தி கூட நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த பத்திரிகையில் இருக்குது. என்ற இந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.